இந்த ஜென்ரேஷன்ல காதல் எப்படி நிறைய நடக்குதோ அதே மாதிரி பிரேக்கப்பும் நிறைய நடக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்துட்டு ஃபோன் தான். இதை இது புரியலனாலும் இது ஒரு பெரிய டாபிக்காக இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஃபோன் வர்சஸ் ரியாலிட்டி. இப்போ உள்ள சூழ்நிலை இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் அது பொண்ணு யாருன்னு தெரியாது, பையன் யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. யாருனே தெரியாது ஒரு பொண்ணுகிட்ட நல்லா பேசுவானுங்க, ஃப்ளர்ட் பண்ணுவானுங்க. அது கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கேர் பண்ணுறது, வேல்யூ பண்ணுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்கும். ஃப்ளர்ட்டிங், டேர்ட்டி டாக்ஸ் கூட பயங்கரமாக இருக்கும். நேரில் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த பையனும் பொண்ணும் நேரில் போய் பார்ப்பாங்க. அப்போ நம்மள அறியாமே நமக்குள்ளே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் இருக்க போகிற லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அப்படி நம்ம நேரில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தாலியும் வராது. அவன் நேரில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் ஒழுங்கா. அதுமாரி அந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிற மாட்டான். முக்கியமாக அந்த கேரிங்கு, லவ்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 5 வாட்டி 6 வாட்டி பார்த்ததுக்கப்புறம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஃபீல் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தாட்ஸும் வராது. அடுத்த கட்டணன்னு சொல்லிட்டு அடுத்துன்னு போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போரிங்காக இருக்குன்னு சண்டையா போட்டு பிரேக்கப் ஆகுறதா எங்க அதிகமான சுச்சுவேஷன். கரெக்ட் தானே? கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி நடந்தவங்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முக்கியமான காமெடி என்னன்னா, அது பொண்ணு தானே தெரியாம நிறைய பேர் வந்துட்டு லவ் பண்ணி ஏமாந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஏமாந்தவன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருப்பான்ல, அவனுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லை டேக் பண்ணுங்க அவனை. இதுதான்டா முதல் பிரச்சனை. அந்த ஃபோனை விட்டுட்டு ரியாலிட்டிக்குள்ள வாங்க. அப்படி பார்க்கும்போது 90s கிட்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க ரியாலிட்டியோட லவ் பண்ணானுங்க. இங்கே ஃபோனை லவ் பண்ணுறதுக்கு ரியாலிட்டியில் அந்த பொண்ணு எப்படின்னு எவனுக்கும் தெரியாது, அந்த பையன் எப்படின்னு எவனுக்கும் தெரியாது. லவ் பண்ணிட்டோங்கிற கர்மத்துக்காக கூட இருந்துட்டு கடைசியில் ஏதாவது பாதிப்போட தான் எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கீங்க. இது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நினைச்சா வீடியோக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.